ஹலோ கைஸ், வெல்கம் டு சிபிலாஸ் பஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன பஸ்ஸில் இருந்தோடனே ஷேக் கேம் ப்ளே தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஏஎஸ்எம் பஸ் மோடு தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். பஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவேல்முருகன் பஸ் மோடு. டெலிவரி வந்து ஏஎஸ்எம். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா திருப்பூர் டு கோவை போகக்கூடிய பஸ்ஸு, அவினாசி வழியாக போகக்கூடிய பஸ்ஸு. இது மோட் லிங்க்கு, லிவர் லிங்க்கு கீழே ஷேர் மோட் லிங்க்கில் தான் கொடுத்துருக்கேன். மோடுக்கு தனியாக பாஸ்வேர்டு இருக்குது, லிவருக்கு தனியாக பாஸ்வேர்டு இருக்குது. அது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்களா பார்த்தாவே தெரியும். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பாஸ்வேர்டு என்ன நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணி போடுங்க. பாஸ்வேர்டு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜனநாயகன் பஸ் டெலிவரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது என்னோடய சேனல்லே ரிலீஸ் பண்ணது தான். நான் மேக் பண்ண டெலிவரி. அது என்ன பஸ் பார்த்திங்கன்னா ஜெக் பஸ் கேமில் இருக்க டிஃபால்ட் பஸ்ஸுக்கு தான் ரிலீஸ் பண்ணது. சரி கைஸ், நம்ம இந்த பஸ்ஸை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பஸ் மோடு கேட்டாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து பஸ் எடுத்துகிட்டு போவோம். படிக்கட்டுலேயே ஒன்றும் நின்றுட்டு வராங்க. கண்டக்டர் பையன் என்ன பண்ணுறான்னு தெரில. ஏறு கோயம்புத்தூர் போதே ஏறு. கண்டக்டர் என்ன பண்ணுற கைஸ்? ஏதோ பேக்கா மாதிரி நிற்கிறான். என்னாச்சுன்னு தெரில. தூங்கிட்டானான்னு தெரில. படிக்கட்டுலேயே இங்கே ஒருத்தன் முன்னாடி நின்றுட்டுருக்கிறான். அவன் பாருங்கள், ஏறத்துக்கு கூட இடம் வர மாட்டேங்கிறான். கண்டக்டர் அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கான் போல். இருங்க கைஸ், பார்ப்போம். பஸ்ஸை ஒரு தடவை சுற்றி காமிச்சிடுறீங்க. பஸ் எப்படி இருக்குமா? நல்லாயிருக்கு கைஸ். பார்சல் வரைய தேய்ச்சிருக்காங்க இவ்வளோ ஹைட்டாக. பஸ்ஸை மட்டும் கட்டிட்டோம். கண்டக்டர் கைஸ் மேலே ஏற்றி எல்லாத்தையும் தள்ளி இறக்க சொல்லணும். கண்டக்டரு கைஸ் படுத்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரில. கண்டக்டர் தெரிய மாட்டேங்கிறான் கைஸ். பார்சல் இடிக்குதா? நல்லா செம்ம நீளம் செம்மையாக இருக்குது. மாலைலாம் போட்டு ஜம்முன்னு தான் இருக்குது. மாலை போட்டு ரிப்பன் கட்டி திருப்பு தூரம் போகணும். யூட்டன் போடணும். இதுக்கு தான் திருப்பு. கண்டக்டர் சைடு போகிறையா? திருப்பு ரிவேஸ் வரணும் கைஸ். வந்துட போகிறான். டீக்கிரம் போயிடணும். எல்லாம் வந்து நான் இடிச்சுட்டாங்களா வச்சுக்கோங்க. ஓனர் நம்மளை கண்டுபிடிச்சி திட்டுவார். என்ன தான் பண்ணுறானே தெரியல கைஸ். இந்த கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டான், ஒன்று அடிக்க மாட்டான். எதுக்கு தான் கண்டக்டர்னு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இவன் முன்னாடி படிக்கல இல்லாமல் போக மாட்டாங்க. முன்னாடி போட்டு சாப்பிட்றான். நாங்கள் பாட்டுக்கு நம்ம வண்டி ஓட்டு கேட்டால் நம்ம ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தோம், இது பண்ணல அப்படின்னு சொல்லிடலாம். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து மாற்றுக்கு வருவோம். தான் கேட்குறீங்க. அதான் மோடுக்கும் வரைக்கும் பாஸ்வேர்டு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் முன்னாடி மோடு பாஸ்வேர்டு, டெலிவரி பாஸ்வேர்டு நான் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருவேன். பார்த்து குழம்பிடாதீங்க. சரி கைஸ், நம்ம சாங்கை ப்ளே பண்ணிட்டு பஸ் ஓட்டுவோமா? நெக்ஸ்ட்டு என்ன பஸ் மாற்றலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேட்லாம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பஸ் மோடு இந்த பஸ் மோடு வேணும், அந்த பஸ் மோடு கேட்டவங்கள போட முடியாமல் டைம் கிடைக்காமல் போயிடுச்சு. இனிமேட்டுக்கு கேட்டால் கன்ஃபார்ம் போடுவேன் என்னோடய சேனலில். நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்காக போடுறேன் வீடியோ. சரி கைஸ், தேங்க்யூ. நாங்க மொத்தம் 20 பேரு. நீ வந்தாலே அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு அடிக்கிறதாண்டா பிளானு.